அப்ரஹாம், அதாவது இன்று காலை 6:30 மணிக்கே இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டி இருந்தது. ஆனால் அமாஸ் அந்த பணைய கைதிகளினுடைய பட்டியலை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதால் இஸ்ரேல் தொடர்ந்து அந்த பகுதியிலே குண்டுவீச்சலை நடத்தி வந்தது. தற்போது அந்த பணைய கைதிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 3 பெண் பணைய கைதிகளை வெளியிடப் போகிறோம், அவர்களை அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் 33 பணைய கைதிகளை வெளியிட வேண்டும் என கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தற்போது 33 பணைய கைதிகள் அமாஸ் விடுவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தற்போது 3 பேரை தான் முதலில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக கொடுப்போம் என உறுதி அளித்திருக்கிறார். எனவே அந்த வகையில் தற்போது போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சரி என்று கூறியிருக்கிறது. எனவே தற்போது போர் நிறுத்தம் முறைப்படி அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு 6:30 மணிக்கு காலை 6:30 மணிக்கு வர வேண்டிய போர் நிறுத்தம் தற்போது பிற்பகல் 2:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. எனவே அதன்படி தற்பொழுது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் இஸ்ரேல் தரப்பிலே நூற்றுக்கணக்கான பணைய கைதிகள் இருக்காரு, அவர்கள் விடுவிப்பார்கள். அதே போன்று இஸ்ரேலில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட 33 பணைய கைதிகளை அமாஸ் வைத்திருக்கிறார்கள். அதில் 3 பெண் பணைய கைதிகள் உட்பட 33 பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் விடுவிக்க இருக்கிறார்கள். முதலில் பட்டியல் பெயர் மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருவராக விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. எனவே இந்த 45 நாட்களுக்கு, குறைந்தபட்சம் 45 நாட்களுக்கு இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 15 மாதங்களாக மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி போர் சூழல் தொடர்ந்து காணப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளுமே பதற்றமான ஒரு சூழலில் இருந்தது. தற்போது இந்த போர் நிறுத்தம் காரணமாக அந்த குண்டு சத்தங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதியே தற்போது அமைதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது என்பதுதான் இந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக எதிரொலியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் இரு தரப்பிலும் அந்த போர் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் போர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார், அமாஸ் சொன்ன பேச்சை, சொன்ன சொல்லை கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் அமெரிக்க உதவியுடன் மீண்டும் போரினை தொடர்வோம், குண்டு மழை பொழிவோம் என பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே அவர் எச்சரிக்கை இருக்கும் சூழலில் இருதரப்பும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டால் அடுத்த 45 நாட்கள் நிச்சயமாக அங்க அமைதியான சூழல் தான் நிலவும். அதற்கு பிறகும் தொடர்ந்து நிலவுவதற்காக ஐநா தலைமையிலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தற்போது தகவல் வந்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கனவே கூறியது போல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கு நாடுகளிலுடைய முகத்தையே மாற்றி இருக்கிறது. சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் என்ற வரையை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமாஸ் கடைபிடிக்கவில்லை என்றால் மீண்டும் போர் தொடங்கும், எங்களுடைய தாக்குதல் தொடங்கும் என்றும் பகிரங்கமாகவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அப்ரஹாம்.